கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த பாடத்தில் கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? தேவன் எந்தன் பட்சத்தில் இருக்க மனிதன் எனக்கு என்னதான் செய்வான்? எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. எந்தன் கண்ணீரை தம் துருத்தியில் அவரின் கணக்கில் வைத்துள்ளாரல்லோ. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வலது கரத்தை பிடித்து என்னையும் உனது துணை நான் என்று சொல்லி, வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. வழக்காடுவோர் அனைவரையுமே வெட்கப்பட்டு போக செய்வாரே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே, தேவன் தமது ஐஸ்வர்யத்தினார் எந்தன் குறைகளை எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரி கவலையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவாரி கவலையே. கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர், கர்த்தர் என்னை விசாரிப்பவர், கர்த்தர் என்னை ஆதரிப்பவர், கர்த்தர் என்னை உயர்த்துபவர், கர்த்தர் என்னை தப்புவிப்பவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த காலை வேளையில் திருக்கதர்சன வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 25ஆம் ஆண்டினுடைய இந்த செப்டம்பர் மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கு எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய இந்த செப்டம்பர் மாதத்திலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தையும் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனமாகிய யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவரே நீங்கள் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய வாக்கின்படியே ஆண்டவரே தேவரே எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீங்கள் நடத்த வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே எங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்கிற இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா அதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கத்த நிறைவேற்றி அவர்களையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை தேவன் செய்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. சகல துதிக்கான மையமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பெருசை கூட நான் வாசிக்கிறேன். யாத்ரா 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இது இந்த வசனங்களில் அநேக வாக்கு தத்தங்களை அந்த வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒரு வாக்கு தத்தத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், அந்த வசனத்தினுடைய இந்த 2வது பகுதியை பார்ப்பீங்களானால், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தில் நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை அவர் செய்யுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்யப்படாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்க. எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த பூமியில் எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிற தேவன் எதற்காக அதை செய்கிறார் என்றால், தம்முடைய ஜனத்தை விசேஷப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. விசேஷப்படுத்துகிறவர். இந்த மாதம் முழுவதும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த செய்யப்படாத அதிசயங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை, நம்ம காரியங்களை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்ம வியாபாரங்களிலே, தொழில்களிலே, ஊழியங்களிலே கர்த்தர் நம்மை அவர் விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம பார்க்க எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பதாக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நமது நிமித்தம் கர்த்தர் அந்த காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நமக்கு செய்கிற தேவன், அது மாதிரி நமக்காக சில காரியங்களை ஆண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுமாதிரி நம்ம நிமித்தம் ஆண்டவர் சில நாம் செய்யப்படாத அதிசயங்களை எதற்கென்றால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் விசேஷப்படுத்தும்படியாய், அல்லேலூயா, விசேஷத்தைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட செய்யப்படாத அதிசயத்தை அவர் நமக்கு செய்து இந்த மாதத்தில் நம்மை அவர் விசேஷப்படுத்தி ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறது. இவன் அவர் எப்படி ஆண்டவர் எந்தெந்த நிலையிலே ஆண்டவர் நம்ம விசேஷப்படுத்த போகிறார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது முன்பாக சில வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் நம்மை விசேஷப்படுத்துகிற தேவன், நம்ம எப்போது தம் ஜனத்தை, நம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை, தாம் நம்புகிற ஜனத்தை, தம்மை விசுவாசிக்கிற ஜனத்தை அவர் எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அதை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அதே நிலையில் ஆண்டவர் என்ன செய்ய வைக்க விரும்புகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கை விசேஷப்படுத்துவதற்கு நம்ம வாழ்க்கை என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு செய்து நம்மை அவர் விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் யாத்திரா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இங்கே வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் மோசே ஆண்டவரிடத்தை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்லுறதை பார்க்குறோம். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீ எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. இப்போ தேவன் நம் ஜனத்தை எப்படி நம்மை அவர் விசேஷப்படுத்துகிற மற்ற ஜனங்களை காட்டிலும் தம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை, தன்னுடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்ட ஜனங்களை எல்லாரையும் பார்க்கிலும் ஆண்டவர் விசேஷப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர் நம்மை விசேஷப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதாவது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது, அதை நம்புவதற்காக நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அந்த விசேஷப்படுத்துகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறத பார்க்க முடியும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குறைவுகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள் என்ற அந்த நிலையில நம்மை நிறுத்தி பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லார் 10ஓடு 11 என்று ஆண்ட ஒரு நாளும் கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார். அதன் நடுவிலே, அந்த ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இந்த 24ஆம் வசனத்திலையும் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கும்போது, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்புட்டுகிறார். பறவையை பார்க்கிற நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை அந்த ஒரு நிலையில் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம அந்த நன்மையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்ம விசேஷித்தவர்களாக நாம் இருப்பதற்கு ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ஒருவேளை காணப்படலாம், அல்லது நம்முடைய சொந்தங்கள் மத்தியில், பந்தங்கள் மத்தியில், நம்ம சுற்றி இருக்க ஜனத்தின் மத்தியில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபாரங்களில், படிக்கிற உங்கள் ஸ்கூலில், காலேஜஸில், உங்கள் ஆவிக்கிற ஜீவியத்தில், உங்கள் ஊழியத்தில், கர்த்தர் எல்லாரையும் பார்க்கலும் ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் இருப்பதற்கு உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ, குறிப்பாக
இந்த பூமியில் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதே. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை அப்படியாக ஆண்டவர் விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவர். உபாகமம் 26ஆம் அதிகாரம், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், நான் உண்டு பண்ணி எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிழும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அப்படியா ஆண்டவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் விசேஷப்படுத்துகிற இந்த மாதத்தில் கர்த்தர் விசேஷப்படுத்தி அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். அதை எந்தெந்த நிலைகளில் கர்த்தர் நம்ம விசேஷப்படுத்த போகிறான்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, சத்துருக்களின் மத்தியில் விசேஷப்படுத்துகிறவர். சத்துருக்கள் மத்தியில் நம்மை விசேஷப்படுத்துகிறவர். சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள், நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நம்மை பகைக்கிறவர்கள், நம்மோடு போராடுகிறவர்கள், நம்ம மேலே பொறாமை, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனத்தின் மத்தியிலே நமக்கு விரோதமாய் எழுந்து போராடுகிற, போர் செய்கிற, விரோதமாய் கிரியை செய்கிற, நமக்கு விரோதமாய் பேசுகிற, நம்ம காரியங்களை தடையை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் மத்தியில், அவங்க மத்தியில் தேவன் நம்ம வாழ்க்கை விசேஷப்படுத்தும்படியான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த சத்துருக்கள் மத்தியில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்தில் நாம் பார்க்கும்போது நீங்கள் 23ஆம் வசனத்தில் நீங்கள் மனிதங்க 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நம்ம வசனத்தை பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி சத்துருக்கள் மத்தியில் நமக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்து நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நம்மை அவர் விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மை அந்த சத்துருக்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை விசேஷப்படுத்துவதற்கு என்ன அற்புதம் செய்யணும், எந்த அதிசயத்தை, என்ன நன்மையை செய்யணும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறவர். அதை செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதங்க பாருங்கள், சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு சத்துருக்கள் மத்தியை கர்த்தர் விசேஷப்படுத்துகிறவர், எப்படிலாம் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துகிறார்னு சொல்லி நீங்கள் ஒரு தானியேல் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்களா? தானியேல் 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் இப்போ எழும்பி நிற்கிறத நாம் பார்க்க முடியும். இந்த வேத சம்பவத்தில் அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி அவன் ஒரு மேலான ஒரு நிலைக்கு வரக்கூடாது, அவன் மேலான ஒரு நிலைக்கு வரணும்னு ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. ஆனாலும் அவன் மேலான நிலைக்கு வரக்கூடாது என்று சொல்லி அவனை சுற்றி இருக்க ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுக்கு விரோதமான சில காரியங்கள் செய்கிறாங்க, விரோதமாக சில சூழ்ச்சிகளை செய்கிறாங்க, சில ஆலோசனை பண்ணுறாங்க என்பதை இந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அந்த சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் தானியேலை விசேஷப்படுத்துகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நம்ம விசேஷப்படுத்துகிற தேவன், எந்த ஜாதகத்திலும் செய்யப்படாத அதிசயங்களினால கர்த்தர் நம்ம விசேஷப்படுத்துகிற தேவன். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தேவன் அந்த சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் அந்த தானியேலை விசேஷத்தை படுத்துகிறத பார்க்கிறோம். இந்த தானியேலை விசேஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தில் பார்க்கும்போது, ஒருவேளை மேலோட்டமாக பார்க்கும்போது அவனை சிங்கக்கேவிலிருந்து கர்த்தர் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் சிங்கம் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் உள்ளான சில காரியங்களை பார்க்கும்போது கர்த்தர் எப்படியா அவனை எதனால கர்த்தர் அவனை காரியங்களை விசேஷப்படுத்த அவன் வாழ்க்கையை விசேஷப்படுத்தினார் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவதாக தயவுள்ள செயலை வெளிப்படுத்தினார். தயவுள்ள செயலை வெளிப்படுத்தினார். இரண்டாவது வல்லமையுள்ள செயலை வெளிப்படுத்தினார். மூன்றாவது நீதியுள்ள செயலை வெளிப்படுத்தினார். நான்காவது பயங்கரமுள்ள செயலை வெளிப்படுத்தினார். இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியாக உங்களை விசேஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் மத்தியிலே உங்களை விசேஷப்படுத்துகிற தேவன் உங்களை விசேஷப்படுத்தும்படியாக கர்த்தர் சில காரியங்களை செய்வார். என்ன? தயவுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். வல்லமையுள்ள செயலை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீதியுள்ள செயலை வெளிப்படுத்துவார். பயங்கரமுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் மத்தியில், சத்துருக்கள் ஒருவேளை எங்கே இருந்தாலும், ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை சொந்தங்கள் மத்தியில் இருக்கலாம், உங்கள் வேலையில் இருக்கலாம், அல்லது உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜஸில், நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு விரோதமான சில சத்துருக்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒன்று நம்ம தயவுள்ள செயலை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே நம்ம வேதத்தில் பார்க்க, இந்த தானியேல் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் தன்னுடைய தயவுள்ள செயலை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். என்ன? சிங்கங்களின் கெவியில் அவன் இருந்தாலும் கர்த்தர் அவனை தப்புவிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அவனை பாதுகாக்க அவருடைய தயவு அங்கே வெளிப்படுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியாது. வலிமையான சிங்கங்கள் தான். ஆனாலும் அங்கே நாம் பார்க்கிறோம், அந்த வலிமையான சிங்கங்களை காட்டிலும் தேவனுடைய தயவு வலிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சிங்கங்களை அவனை என்ன செய்ய முடியல, சேதப்படுத்த முடியல. பாருங்க, அவருடைய தயவுள்ள செயல் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பாதுகாக்க. அதனால ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தேவனுடைய தயவுள்ள செயலை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவுள்ள செயலை வெளிப்படுத்தி அவர் உங்களை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்க பார்க்கிறோம். அந்த தயவுள்ள செயல் வெளிப்பட்ட போது அவன் வாழ்க்கை விசேஷமாய் மாறினது. அது வரைக்கும் விசேஷமாக இருந்தது, இன்னும் விசேஷத்தவனாய் அவன் வாழ்க்கையை இங்கே மாற்றுதை பார்க்க. என்ன? அவருடைய தயவுள்ள செயல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தயவுள்ள செயல் வெளிப்பட்ட போது அதை எதிர்க்கவோ அதை மாற்றவோ ஒருவரால் முடியவில்லை. பாருங்க, அந்த ராஜா வெளியே வர சொல்கிறான், அதெல்லாம் என்ன செய்ய முடியல, அதை யாரும் தடை செய்ய முடியல. பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு தயவுள்ள செயலை கர்த்தர் இந்த மாதத்தை உங்களை வெளிப்படுத்தி ஆண்டவங்களை விசேஷப்படுத்த போகிறார். ரெண்டாவது பிறகு வல்லமையுள்ள செயலை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நான் பார்க்க அந்த வலிமையான சிங்கங்கள் வாயை கட்டி போடுகிறத பார்க்கிறோம். அது செயலற்று போகிறத பார்க்கிறோம். பசியுள்ள சிங்கங்கள் தான், ஆனால் வலிமையுள்ள சிங்கங்கள் தான், ஆனால் அது செயலற்று போகிறத பார்க்கிறோம். அந்த சிங்கங்களுடைய காரியங்கள் மடங்கடிக்கப்படுகிறத இந்த வேத சம்பவத்தை நம்மளால் தேவன் தம்முடைய வல்லமையான செயலை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்த யாருக்கு என்றால் தானியேல் வாழ்க்கை விசேஷப்படுத்தும்படியாகவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கை விசேஷமாக மாறணும்.
அதற்காக தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயலை தேவன் வெளிப்படுத்துகிறத. அது போல இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் விசேஷமாக மாறுவதற்கு, உங்கள் குடும்பம் விசேஷமாக மாறுவதற்கு, நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் விசேஷமாக மாறுவதற்கு தேவன் தம்முடைய வல்லமையுள்ள செயலை ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள செயல் வெளிப்பட வேண்டுமோ கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி, எந்த காரியத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ, எந்த விதத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் சிங்கங்கள், அநேக சிங்கங்கள் காணப்பட்டாலும் தானியேலை ஒன்றும் செய்ய முடியல. அவனுக்கு ஒரு சேதத்தையும் அந்த சிங்கங்கள் என்ன செய்யல, உண்டாக்க முடியும். ஏனென்றால் அந்த இடத்தில், அந்த சிங்கங்கள் மத்தியில் தேவனுடைய வல்லமையுள்ள செயலை அங்கே நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம், நீதி உள்ள செயலை வெளிப்படுத்து. அவன் வாழ்க்கை ஆண்டவர் நீதி உள்ள செயலை என்ன, அவனுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற, அவன் கிரிகளுக்கு ஏற்ற நீதி உள்ள செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர அவர் எந்த தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்று அறிந்தும் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவன் எல்லாம் அப்படி செய்தாக சிங்கங்கள் கெபில போடப்படுவார்கள் என்று அறிந்திருந்தோம் அவன் முன் செய்து வந்தபடியே அவன் தேவனை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற பார்க்க, அந்த செயலுக்குரிய அல்லது அந்த கிரிகளுக்குரிய நீதி உள்ள செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீண் போவது இல்லவே இல்லை. கர்த்தர் உன் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. நாம் பார்க்கிறோம், அந்த செயலுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நீதியுள்ள செயலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்க, அந்த சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து வெளியே கொண்டு வருவதை பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீதியுள்ள செயலை ஆண்டவர் நமக்கு நீதியான காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் எனக்கு நீதி கிடைக்கலையே, ஒருவேளை என்னுடைய கிரியைகளுக்கு பலன் இல்லையே, பலன் இல்லாமல் இருக்க என்று ஒரு வேளை நினைக்கலாம், அல்லது என் ஜெபத்துக்கு இன்னும் பலன் வராமல் இருக்க என்று நினைக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய நீதியுள்ள செயலை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தான் அந்த 22ஆம் வசனத்தில் தானியேல் 6:22 பார்க்கும்போது அந்த 2வது பகுதியை பார்க்கிறோம். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்தது இல்லை என்றான். பார்க்கும்போது ராஜாக்கு விரோதமாய் அவனை செய்தான் என்று சொல்ல வெளிப்படையாய் தெரிந்தது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றி அவன் வாழ்க்கையில் நீதி செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நீதியுள்ள செயலை ஆண்ட மாதத்தில் உங்களுக்கென்று கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை ஆண்டவரை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அந்த பயங்கரமான செயல்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவன் இங்கே வாசத்தில் நீங்கள் பார்க்கும்போது பார்க்கிறோம், அவன் மேல் குற்றம் சாட்டினவர்களை அதே சிங்கங்கள் கெபியில போடும்படியான ஒரு காரியம் வருகிறது. ஏன் அது போல செய்யறன்னா, அந்த ஜனத்தின் மத்தியில் இந்த தானியேலை விசேஷப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. வித்தியாசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பார்க்கும், அதே சிங்கங்கவில ஒரு இரவு முழுதுமாக தானியேல் இருந்தான். இப்போ அதே சிங்கங்கவில போடும்போது அந்த சிங்கங்கள் அவர்கள் பட்சித்து எலும்புகளை நொறுக்கி போடுகிறது பார்க்க. இப்போ பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில் பார்க்கிற அந்த ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் அவனை விசேஷப்படுத்துகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க, கர்த்தருடைய பயங்கரமான செயலை கர்த்தர் நமக்கென்று வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்க. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கு வர பலனை காண்பீர்கள் என்று சொல்லி.
தேவன் அப்படிப்பட்ட பயங்கரமான செயலை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிறது. எப்போ எந்த விதத்தில் நமக்கு வெளிப்பட வேண்டுமோ நாம் அவரையே சார்ந்திருக்கு, அவரையே நாம் நம்பி நிச்சயமாக தேவன் தன்னுடைய பயங்கரமுள்ள செயல்களை நமக்கென்று கர்த்தர் வெளிப்படுத்தி நாம் விசேஷித்தவர்கள் தான், நாம் விசேஷித்தமுள்ள ஜனங்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆண்ட அந்த பயங்கரமான செயலை இங்கே நாம் பார்க்கும்போது அவன் மேலே குற்றம் சாட்டினவர்கள் 24ஆம் வசனத்தில் பார்க்க, மேல் குற்றம் சாட்டின எல்லாரையும் ராஜா என்ன செய்கிறான்னா அவனை சிங்கங்கி கவியிலே அவன் போடும்படியாக ஒரு காரியத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். சிங்கங்கள் அவர் எல்லாரையும் இங்கே பட்சித்து போட்டு இதை பார்க்கும்போது தானிய அந்த இடத்துல விசேஷித்தவனாய் காணப்படுகிறத பார்க்குறோம். அதுபோல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பயங்கரமுள்ள செயல்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார்னா என் வாழ்க்கையில் நான் விசேஷமாக இருப்பதற்கு, அல்லேலூயா, என் குடும்பம் விசேஷமாக இருப்பதற்கு, என் சொந்தங்கள் மத்தியில் நான் விசேஷமாக இருப்பதற்கு, நான் இருக்கிற இடத்துல நான் விசேஷித்தவர்களாக இருப்பதற்கு தான் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்காக செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சத்துருக்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். தம்முடைய தயவுள்ள செயலை வெளிப்படுத்தி, வல்லமையுள்ள செயலை வெளிப்படுத்தி, நீதியுள்ள செயலை வெளிப்படுத்தி, பயங்கரமுள்ள செயலை வெளிப்படுத்தி அவர் விசேஷப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இது முதலாவது. ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒன்று சத்துருக்கள் மத்தியில் விசேஷப்படுத்துகிற, ரெண்டாவது சமுதாயத்தின் மத்தியில் விசேஷப்படுத்துகிற தேவன். நம்ம சமுதாயத்தின் மத்தியில் அப்படியே நம்ம சுற்றி இருக்கிற மத்தியில், நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனமாக இருக்கலாம். அந்த சமுதாயத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மை விசேஷித்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அதே நிலையில் கர்த்தர் வைக்கிறவர் அல்ல. ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை நம்ம மேலே அன்பாக இருக்கலாம், நம்ம மேலே நல்ல ஒரு உறவாக இருக்கலாம், நல்ல ஒரு பழகக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நம் மத்தியில் நடுவில் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 118ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பாருங்கள், அந்த வசனம் இப்படியாகி சொல்லுகிறது. 118ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் அப்போனா எனக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், எனக்கு நன்மை செய்கிறவர்கள், எனக்கு நல்லவர்கள், எனக்கு நண்பர்களாக இருக்கிறவர்கள், அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்கிறாரா, என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல் நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்க நல்ல உறவாய், நல்ல ஐக்கியமாய், நல்ல அன்பாய் பழகக்கூடியவர்கள், இவர்கள் மத்தியில் தேவன் நம்மை விசேஷப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த ஜனத்தின் மத்தியில் நம்ம விசேஷப்படுத்தும்படியான காரியங்கள் என்னவோ அதெல்லாம் கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தேவன் ஒரு நாளும் கர்த்தர் நம்ம அப்படியே ஆண்டவர் அதே நிலையில் கர்த்தர் நம்ம வைக்கிறவர் அல்ல. தேவன் நம்ம பழகக்கூடியவர்கள், நம்மை பார்க்கிறவர்கள், நம்மிடத்தில் நல்லா நட்பாக இருக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் நம்மை விசேஷப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த தேவன் அந்த சமுதாயத்தின் மத்தியில் நம்ம விசேஷப்படுத்தும்படியாய் அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார் என்று சொல்லி இந்த வேத சமூகங்களை பார்க்கும்போது நம்ம யோசேப்பின் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவனை பார்த்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை விசேஷப்படுத்தினார். அல்லேலூயா,
அல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், அவன் சொந்த ஜனங்களுடைய கண்கள் அவனை பார்த்தது. அது அப்புறம் பார்க்கிறோம், அந்த போத்திபாருடைய கண்கள் அவனை பார்த்தது, அந்த குடும்பத்தினுடைய பார்த்தது. அதே போல் இந்த சிறைசாலையில் இருக்கும்போது நன்மை பெற்ற கண்கள் பார்த்தது. எந்தெந்த கண்கள் அவனை பார்த்ததோ அந்த கண்களுக்கு முன்பாக, அந்த ஜனத்துக்கு முன்பதாக யோசேப்பை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை விசேஷப்படுத்தும்படியான நன்மைகளை, அவன் விசேஷப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து அந்த ஜனத்துக்கு முன்பதாக கர்த்தர் அவனை விசேஷப்படுத்துகிறது பார்க்க. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற ஜனங்கள், ஒருவேளை நம்ம இருக்கிற நிலைமையை, ஒருவேளை நம்ம தாழ்ந்த நிலைமை, ஒருவேளை நம்ம நெருக்கப்படுகிற நிலைமை, ஒருவேளை அதெல்லாம் ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஆனால் அதே ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதமான காரியங்களையும் கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த யோசேப்பின் வாழ்க்கையில் பார்க்க, எந்தெந்த ஜனங்கள் வாழ்க்கையில் சிறுமையை பார்த்தாங்களோ, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நெருக்கத்தை அதே ஜனங்கள் எல்லாரும் அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு மேலான நிலையில் இருக்கிற நிலைமையும் கர்த்தர் பார்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் சமுதாயத்தின் மத்தியில், நம்ம சுற்றி இருக்க ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விசேஷப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் எப்படியெல்லாம் விசேஷப்படுத்தினார் என்று சொல்லி நீங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஒன்று, பெருமைக்குரிய செயலை வெளிப்படுத்தினார். 2, வெளிச்சத்துக்குரிய செயலை வெளிப்படுத்தினார். 3, கனத்துக்குரிய செயலை வெளிப்படுத்தினார். 4, மேன்மைக்குரிய செயலை வெளிப்படுத்தினார். சமுதாயத்தின் மத்தியிலே, அவனை கண்ட ஜனங்கள் மத்தியிலே, அல்லது அவனும் பார்த்த ஜனத்தின் மத்தியிலே ஆண்டவர் அவனை யோசேப்பை விசேஷப்படுத்துகிறத பார்க்கிறோம். இந்த யோசேப்பின் வாழ்க்கை விசேஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் செய்த சில காரியங்களையும் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கும்போது முதலாவது நாம் பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் அவன் பெருமைப்படக்கூடிய, அல்லது அவனை பெருமைப்படுத்தக்கூடிய செயலை கர்த்தர் செய்தார் என்பதை இந்த வேத சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். தெரிந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் 41ஆம் அதிகாரம், ஆதியா 41ஆம் அதிகாரம், பத்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே ராஜாவுக்கு இந்த பார்வோனுடைய ஊழியக்காரன் இப்போ ராஜா சொப்பனம் பார்க்குறான். அது யாருன்னு சொல்ல முடியல. ஆனால் இப்போது அந்த பானபாத்திர காரியம் இப்போ என்ன செய்கிறான்னா, தனக்கு நடந்த காரியத்தை அவன் சொல்லுகிறத பார்க்குறான். என்னென்ன சிறைசாலை இருக்கும்போது நடந்த காரியத்தை சொல்லு பார்க்குறோம். என்னவென்னா, அந்த இடத்துல ஒரு எபிரேய பிள்ளையாண்டார் இருந்தான். எங்களுக்கு நாங்கள் சொப்பனத்தை சொன்னோம். அவன் அதனுடைய சொப்பனத்துடைய பலனை சொன்னான். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் எங்களுக்கு சொல்லி அர்த்தத்தின்படியே நடந்தது, என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போட வைத்தார் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த யோசேப்பு அந்த சமுதாயத்தின் மத்தியில் நாம் பார்க்கிறோம், அவன் பெருமைக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்க. அந்த சிறைசாலையில் கர்த்தர் அவனை செய்த காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவிற்கு மத்தியில், அது மாத்திரம் அந்த அரண்மனையில் இருக்கிறவர்கள், அங்கு இருக்கிற எல்லாரும், அங்கே பார்க்கிற மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் இருக்கிறாங்க அந்த அரண்மனையில்.
அந்த அரண்மனையில் எல்லாரும் இருக்க அந்த மத்தியில், அந்த சமுதாயத்தின் மத்தியில் கர்த்தர் இந்த யோசேப்பு அவன் எங்கேயோ சிறையில் இருக்கிறான், ஆனால் இங்கே கர்த்தர் அவனை விசேஷப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவனை எப்படி அவனை பெருமைக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினான். அது போல கர்த்தர் உங்களை விசேஷப்படுத்துகிறவர். என்ன எப்படி என்றால், நீங்கள் பெருமைக்குரிய செயலை கர்த்தர் உங்களை வெளிப்படும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருமைப்படுத்தக்கூடிய செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பெருமைப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்தக்கூடிய சில செயல்களை இந்த மாதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் நீங்கள் விசேஷித்தம் உள்ளவர்கள் என்று அறியும்படியாக, நீ விசேஷித்தம் உள்ள ஜனங்கள் என்று அறியத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிறைசாலையில் நாம் பார்க்கிறோம், அந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்கிறான். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவன் அதனுடைய காரியத்தை அவன் அறியாமல் யோசேப்பு அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, அவன் அந்த செயலை எப்படி மாற்றுகிறார் என்றால், அவன் வாழ்க்கையை பெருமைப்படுத்தக்கூடிய செயலாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் செய்த சில செயல்கள் இருக்கலாம், அதுக்கு இன்னும் நீங்கள் பலன் வரலையே என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் பெருமைப்படக்கூடிய செயலாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் ஜபமாக இருக்கலாம். உங்கள் ஜபத்தை கர்த்தர் பெருமைப்படுத்தக்கூடிய செயலாய் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்க. ஒருவேளை இந்த ஜபத்துக்கு இன்னும் எனக்கு பதில் வரலையே என்று ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் பெருமைக்குரிய செயலாய் கர்த்தர் அதை மாற்றி உங்களை அவர் விசேஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஒருவேளை நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் செய்த உதவிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவேளை அதுக்கு ஏற்ற பலனே, அப்பா எவ்வளோ செய்யட்டோம்பா நம்ம செய்கிறோம், ஆனால் அதுக்கேற்ற பலன் இல்லை, நம்ம செய்கிறோம் அதுக்குண்டான ஒரு காரியம் இல்லவே இல்லையே என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை விசேஷப்படுத்துவதற்கு அந்த காரியத்தை கர்த்தர் பெருமைக்குரியதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அதை மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் இங்கே பார்க்க, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை விசேஷப்படுத்துவதற்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பெருமைக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்த. ரெண்டாவது, வெளிச்சத்துக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினான். அவன் அது வரைக்கும் இருட்டில் தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு வெளிச்சத்துக்குரிய செயலை வெளிப்படுத்த என்ன, அதுதான் ராஜாவின் கண்ட சொப்பனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிச்சத்துக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்க. வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாம் மாறும்படியா, நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் எந்த காரியங்களை இருளை போல சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இருள் என்று சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், அந்த இருளில் நம்ம சுயமாக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். சில பேர் அந்த இருளை பார்க்கும்போது நம்மால் எதையும் தைரியத்தோடு செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம், எதுவும் ஒரு விடுதலை இல்லாதபடி செயலாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு இருளிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். இந்த இருளில் பார்க்கும்போது நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மையான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் நான் பார்க்காம இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல. கர்த்தர் வெளிச்சத்துக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷப்படுத்தும்படியா உங்கள் காரியங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் வெளிச்சத்துக்குரிய கர்த்தர் செயலை ஆண்டவங்க வெளிப்படுத்தி ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே பார்க்க இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியா இருளில் இருந்த அவனோட வாழ்க்கையை கர்த்தர் இங்கே வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவதை பாருங்க. அது வரைக்கும் சிறைசாலையில் இருந்தவனை இப்போ ஆண்டவர் அவனை எங்கே கூட்டிக் கொண்டு வர, அவனை அரண்மனைக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவதை பார்க்க. ஆதியா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது பார்வன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கடையிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேற வசனம் தரித்து பார்வனிடத்தில் வந்தான். இருளில் இருந்த வாழ்க்கை
ஆனால் நான் பாருங்க, கர்த்தர் வெளிச்சத்துக்குரிய செயலை இந்த யோசேப்பின் வாழ்க்கைக்கு, அந்த யோசேப்புக்காக கர்த்தர் வெளிப்படுத்துகிறத இங்கே நம்மளை ஏன் இந்த யோசேப்பின் வாழ்க்கை விசேஷித்தம் உள்ளதாய் மாறுவதற்கு, வாழ்க்கை விசேஷித்தம் உள்ளதாய் மாறுக்கு, வாழ்க்கையில் இந்த இருளெல்லாம் கர்த்தர் நீக்கி வாழ்க்கையை வெளிச்சத்துக்குரியாய் கர்த்தர் மாற்ற, அதற்கு ஆண்டவர் என்ன செய்யணுமோ அத்தனையும் கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்க அதுக்கு வேண்டிய சொப்பனத்துக்கு வேண்டிய அர்த்தங்கள் என்ன, அதுக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றையும் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த வெளிச்சத்துக்குரிய காரியங்களை கர்த்தங்க செய்கிறத பார்க்கணும். அதனால அவன் வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 38ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? 39ஆம் வசனம் பார்க்கிறோம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியா உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவனும் வேறு ஒருவனும் இல்லை. தேவன் அவன் வாழ்க்கை வெளிச்சத்துக்குரிய செயலை கர்த்தர் இங்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கும். ஏனென்றால் இந்த யோசேப்பு விசேஷம் உள்ளவனாய் மாறணும் போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசேஷத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்துக்குரிய செயல், எப்படிப்பட்ட வெளிச்சத்துக்குரிய செயல் வெளிப்பட வேண்டுமோ அந்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷத்தம் உள்ளவர்களாய் மாறு. அது மாத்திரம் அடுத்ததாக பார்க்க, கனத்துக்குரிய செயலை வெளிப்படுத்தினான். அந்த தேசத்தில் அவன் கைதி என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறான். ஆனால் நான் பார்க்கிறோம், அவனை கனத்துக்குரிய செயலை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவன் கனப்படுத்தப்படுகிறான். அது மாத்திரம் இல்லை, அவன் கனத்துக்குரிய செயலை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் வாழ்க்கையில் கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீங்கள் உங்களை கனத்துக்குரியவர்கள், உங்களை கனப்படுத்தும்படியாகவே சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்ன, நமக்காக மாத்திரம் இல்லை, நமக்கு மாத்திரம் இல்லை, நமக்காக நமது நிமித்தமாக கர்த்தர் செய்வார். சில கனத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் விசேஷப்படுத்துவதற்கு சில கனத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் விசேஷம் உள்ளதாக மாறுவதற்கு ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு தேவன் உங்கள் நிமித்தம் ஆன சில கனத்துக்குரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவத்தில் கேட்கல, எப்படிலாம் ஆண்டவர் செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவன் கனத்துக்குரிய, அவன் கனப்படுத்தும் அந்த இடத்துல அவன் கனப்படுத்தும்படியான சில காரியங்களை கர்த்தர் செய்ததுனால ராஜா அங்கே பார்க்கிறோம், அவன் கனப்படுத்துகிறத இந்த வேத சம்பவங்களில் நம்மளால் பார்க்க. தொடர்ச்சியாக நீங்கள் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், கனத்துக்குரிய காரியங்களை அவன் செய்கிறான். என்ன கர்த்தர் அவன் சொன்னதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறது, சொன்னது அப்படியே நடக்குது. இங்கே பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் ஜெபித்த காரியம் அப்படியே நடக்கும். அது ஒரு நாளும் மாறவே மாறாது. நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். நீங்கள் நம்புகிற காரியம், நீங்கள் எதிர்பார்க்க ஆண்டவர் மேல் நம்பிக்கை எதிர்பார்க்க காரியங்கள், ஆண்டவர் முன் வைத்து நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் விசேஷத்துவம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு அடுத்ததாக பார்க்க மேன்மைக்குரிய செயலை வெளிப்படுத்தினார். அவனுக்கு அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் என்னென்ன செய்தானோ எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது, எல்லாமே அந்த ஜனத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது. அதனால தான் அவன் சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், ஆதியா 42ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், 42ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம், ஆதியா 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். சிறுமைப்பட்டதான்,
ஆனால் இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறத பார்க்கும். தேவன் அவனை மேன்மைக்குரிய சில செயல்களை கர்த்தர் அவனுக்காக செய்கிறத இந்த வேத சம்பவங்களை பார்க்கும். இந்த பஞ்ச காலத்தில் எல்லாரும் ராஜாவில் வராங்க. நான் ராஜா சொல்கிறான், என்கிட்ட வராதிங்க, நீங்கள் எல்லாரும் யோசேப்பிடத்தில் போவாங்க. நீ தான் எல்லாம் செய்யணும் ராஜா, இந்த தேசத்துக்கு நீங்கள் தான் ராஜா, நாங்கள் உங்களிடத்த தான் வருவோம், நீங்கள் தான் செய்யணும். ஆனால் ராஜாவினாலும் கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை யோசேப்பை செய்யும்படியான ஒரு மேன்மைக்குரிய செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் ஆதியாகமம் அதே 41ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 41ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எகிப்து தேசங்களும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதுக்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்கிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். பாருங்களேன், இந்த பஞ்ச காலத்தை என்னெல்லாம் செய்ய வேணுமா ராஜாக்கு தெரியல, ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்முடைய வாழ்க்கை தேவன் இப்படிப்பட்ட மேன்மைக்குரிய செயலை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்துகிறார், உங்களுக்காக. ஏனென்றால் நீங்கள் விசேஷத்தை உள்ளவர்களாய் மாறுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவங்க எந்த ஜாதியத்தை செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்கிற தேவன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை விசேஷம் உள்ளவதாய் மாறுவதற்கு. ஹல்லேலூயா. இது ரெண்டாவது. மூன்றாவதாய் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கணும், விசேஷப்படுத்துக. எந்த ஜாதகத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன் என்று சொன்னவன் ஆண்டவரை விசேஷப்படுத்த. ஒன்று, சத்துருக்கள் மத்தியில் நம்மை விசேஷப்படுத்துகிற. ரெண்டு, சமுதாயத்தின் மத்தியில் விசேஷப்படுத்துகிறவர். மூன்றாவதாக, சவால்களின் மத்தியிலே விசேஷப்படுத்துகிறவர். சில சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், சில நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள். இப்படிப்பட்ட சவால்கள் மத்தியில் காணப்படலாம். ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில போராட்டம், சில முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், சில பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அதையெல்லாம் அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்தும்படியான சில காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நெருக்கங்கள் காணப்பட்டாலும் அது நடுவிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்குப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 139ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன், 139ஆம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்க. நெருக்கம்தான், ஆனால் அந்த சவால்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை விசேஷப்படுவது என்னென்றால் அவருடைய கரத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் கரத்தை நம்ம மேல் வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை நீங்கள் சந்தித்துக்கணும். இது எப்போதா இந்த பிரச்சனை எப்போதான் சரி பண்ணுறது எனக்கு தெரியலையே. நம்ம சில பிரச்சனை நம்ம எதிர்த்து நம்மளோட போராடி கொண்டு இருக்கலாம், நமக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கலாம். சில பிரச்சனை, சில பிரச்சனைகள் பார்க்க, சில நெருக்கங்களை பார்க்கும்போது நமக்கே அதை சவால் விடுற மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவன் அதையெல்லாம் மாறும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து நம்மை அவர் விசேஷப்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் போராடி கொண்டு, எப்படிப்பட்ட காரியங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தாலும், தேவன் அதன் நடுவிலே, அதன் மத்தியிலே கர்த்தர் உங்களை விசேஷித்த உள்ள ஜனங்களாய் கர்த்தர் மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை வருது. இந்த ராஜா, அந்த நேபுகாத்நேச்சார் பார்க்குறோம்,
அவன் ஒரு பெரிய பொருசலையை பண்ணி எல்லாரும் வணங்கும்படி செய்கிறான். அந்த 3 பேர் தவிர எல்லாரும் வணங்குறாங்க. அது ராஜா தெரிந்து வரும்போது மறுபடியும் நான் என்ன செய்வேன், எல்லாம் இசைக்கருவிலாம் வாசிப்பேன், நீங்கள் என்ன செய்யணும், நான் நிறுத்தின பொருசலையை வணங்கணும். அவங்களே போல இப்போ அவங்களை தேடி வருது. இப்போ சவால் இப்போ பார்க்கிறோம், ஜீவனா மரணமா என்று அப்படிதான் ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை வருது. ஏனென்றால் சிலையை வணங்கலைன்னா, நான் நிறுத்தின சிலையை வணங்கலைன்னா அக்கினி சுவாலையில் போடப்படுவார்கள். அதனால் ஜீவனா மரணமா என்று அந்த ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை தான் அங்கே வாழ்க்கை இருந்தது. இப்போ அந்த சவால்கள் மத்தியில் கர்த்தர் அவங்களை விசேஷப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களை விசேஷப்படுத்துகிறத பார்க்கிறோம். இந்த விசேஷப்படுத்தி அவர்களை ஆண்டவர் சவால் நிறைய அவன் இந்த ராஜாவுக்கு சில காரியங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவன் கடும் கோபம் ஆகிய சாதாரண சூழ்நிலையை 7 மடங்கு அதிகமாக்குறான். பாருங்களேன், எப்படி சவால் நிறைந்த ஒரு காரியம்தான். இதோட அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் அந்த நடுவில் ஆண்டவர் அதை விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவர்கள் அந்த நடுவில் அந்த சவால்கள் மத்தியில் கர்த்தர் விசேஷப்படுத்துவதற்கு ஒன்று மகிமையான செயலை வெளிப்படுத்தினார். 2 அதிசயமான செயலை வெளிப்படுத்தினார். 3 உயர்வான செயலை வெளிப்படுத்தினார். 4 சந்தோஷமான செயலை வெளிப்படுத்தினார். நாம் பார்க்க மகிமையான செயலை வெளிப்படுத்தினார். என்ன, அந்த 3 பேரோட தேவன் இருக்கிறார் என்பதை ராஜா காணும்படியான ஒரு மகிமையான செயலை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. ராஜா ஆச்சரியப்பட்டு பிரமித்து போய் வந்து பார்க்குறான். என்ன, 3 பேரை அல்லவோ போடுவித்தோம், 4ஆம் அவளுக்கு ஒரு சேதம் இல்லை, 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவில் உலாத காண்கிறேன், அவளுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆள் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிற மகிமையான செயலை கர்த்தர் வெளிப்படுத்த. என்ன, தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை ராஜா கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான செயலை தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் விசேஷப்படுத்துவதற்கு அந்த மகிமையான செயலை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை பிரத்யேகமாய் ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் சில காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களோடு கர்த்தர் பிரத்யேகமாக இருக்கிறார் என்பதை ராஜா கேள்விப்படலை, ராஜா பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களோடு கூட தேவன் இருக்கிறான்னு அவன் கேள்விப்படலை, அவன் நேரடியாக பார்க்குறான் அவங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான செயலை கர்த்தர் வாழ்க்கையில் செய்யப்படுற. ஏனென்றால் உங்களை அவர் விசேஷப்படுத்தும்படியா. அது மாத்திரமல்ல, அதிசயமான செயலை கர்த்தர் வெளிப்படுது. என்ன, 7 மடங்கு அக்கினி நடுவில் அவங்க விடுதலையாக உலாவி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அனல் வெளியே 2 பேர் செத்து போயிட்டான், அனல் போட்டு. ஆனால் 7 மடங்கு அக்கினி நடுவில் இருக்கிறவங்க அவர்கள் விடுதலையாய் உலாவி கொண்டிருந்தார்கள். அதிசயமான செயல். அக்கினி நடுவில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்த போது அவங்க தலைமையெல்லாம் கருகலை, அக்கினி மனம் கூட அவங்க மேலே வீசலையாம். 7 மடங்கு அக்கினிக்குள்ளே இருந்தாங்கன்னு அடையாளமே தெரியல. எப்படிப்பட்ட ஒரு அதிசயமான செயல் பாருங்களேன். எதற்கென்றா அவங்க வாழ்க்கையை விசேஷப்படுத்துவது. ஹல்லேலூயா. வாழ்க்கையை விசேஷப்படுத்த கர்த்தர் ஒரு அதிசயமான செயலை ஆண்டவர் உங்களுக்கு என்று கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். 3ஆவது பாருங்க, உயர்வான செயல். அவள் வாழ்க்கையில் அவங்க அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் அவள் உயர்ந்திருக்கும்படியான சில காரியங்களை கர்த்தர் இங்கே செய்கிறத பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே. கர்த்தர் அவங்களை உயர்த்துகிறதப்பா. ஒரு உயர்வான நிலையில் கர்த்தர் அவங்கள வைக்கிறார். அது வரைக்கும் அவனுக்கு விரோதமாக எடுத்து பேசுகிறான். ஆனால் இப்போது நாம் பார்க்க உன்னதமான தேவனுடைய
தாசர்களே என்ற ஒரு உயர்வான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எங்கள் கொடுக்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஜனத்தின் நடுவில், சவால் நிறைந்த அந்த நடுவில் கர்த்தர் அவங்களை விசேஷப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜனத்தின் மத்தியிலும் கர்த்தர் உயர்ந்திருக்கும்படி செய்தார். அதுதான் அந்த கடைசி அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், பாபிலோன் தேசத்தில் அவனை உயர்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மை அவர் உயர்வான செயலை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் உயர்ந்திருக்கும்படியான சில காரியங்களை, சில செயல்களை கர்த்தர் உங்களுக்காக வெளிப்படுத்த போகிறார். என்னவென்றால், அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கி அவளை வெளியே கொண்டு வரதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எதெல்லாம் விடுதலை ஆக வேண்டுமோ, எந்தெந்த பிரச்சனையிலேருந்து, எந்தெந்த போராட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமோ, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்வான செயலை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களை விசேஷப்படுத்தி, அது மாத்திரமில்லை, அவனை சந்தோஷமான செயலை வெளிப்படுத்தினார். அவனுக்கு இப்போது அந்த அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்த போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்களேன். கர்த்தர் எங்களை அந்த அக்கினி நடுவிலிருந்து கர்த்தர் எங்களை காத்து எங்களை தப்புவித்தார் என்ற ஒரு சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் அவங்களை வெளிப்படுத்துகிறது. பாருது போல உங்கள் இருதயம் சந்தோஷப்படும்படியான சில நன்மைகளை, சில அற்புதங்களை, சில அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். சில அற்புதமான காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற 7 மடங்கு அக்னியின் சுவையிலிருந்து அவங்க ஜீவனோடு உயிரோடு வந்த அந்த காரியம் அவங்களை சந்தோஷப்படுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்காக வழக்காட, அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் என்ற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்குறோம். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷப்படும்படியான சில அற்புதங்களை கர்த்தர் செய்து உங்களை அவர் விசேஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினிக்கு முன்பதாக அந்த அக்கினிக்குள்ளே போதும்ன்றாங்க. இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் பாருங்களேன். ஆனால் அவங்க துக்கப்பட்ட காரியங்களுக்கு ஈடாக கர்த்தர் அவங்களை சந்தோஷப்படுத்தினார். ஹல்லேலூயா. போல உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்தில் கர்த்தர் சந்தோஷம், நீங்கள் துக்கத்துக்கு, நீங்கள் கண்ணீர் விட்டதுக்கு ஈடாக, நீங்கள் வேதனைப்பட்ட, நீங்கள் அவமானப்பட்டது ஈடாக கர்த்தர் நீங்கள் சந்தோஷப்படும்படியான சில ஆசீர்வாதம், சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். தந்து உங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நான் சோமனை எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி செபிக்க போகிறோம். பூமி எங்கு எந்த ஜாதினத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள், அதை மனதில் ஆழமாக பதிச்ச செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் ஜனங்கள் முன்பாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்ய போகிறார், உங்களுக்காக செய்ய போகிறார், உங்கள் நிமித்தம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ரபா ஷபாலா துராபா ஓராகா தராபாஷா. உங்கள் சிந்தைகளே, உங்கள் எண்ணங்களிலே, உங்கள் மனதிலே அந்த வார்த்தையை ஆழமாக பதிச்சு கொள்ளுங்க. என்னன்னா, செய்யப்படாது எந்த ஜாதத்தில் செய்யப்படாத அதிசயம், எந்த செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், எனக்காக செய்ய போக, என் நிமித்தம் கர்த்தர் அதை செய்ய போகிறார். ரபா ஷபாலா துராபா கபா ரீபாலா. அப்படி செய்து கர்த்தர் என்னை விசேஷத்தில் மாற்ற போகிறார். சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை விசேஷப்படுத்த போகிறார். சமுதாயத்தின் மத்தியில் கர்த்தர் என்னை விசேஷப்படுத்த போகிறார். சவால்கள் மத்தியில் கர்த்தர் என்னை விசேஷப்படுத்த போகிறார். ரபா ஷபாலா துராபா கபா ஓ ரதாடாலா துராமாலா ஷபாரா துராபா கபா ரபா ரீகாந்தாடாலா துராமாலா கபா ரபாலா துராபாலா ஷபாலா துராபா ரீபாலா தராலா துராபா ஷபாராபா ரபா. வாக்கு பண்ணின தேவன், நீ உண்மை உள்ளவர் ஆண்டவர், நீ வாக்கு மாறாத தேவன், நீ வாக்கு தத்ததை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவர். இந்த நாளிலும் எங்களுக்கு சொன்ன அன்னுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, பூமியில் எந்த ஜாதியும் செய்யப்படாத அதிசயத்தை உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன் என்று சொன்ன தேவன், அப்படியா இந்த மாதம் எங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே
வேலை ஸ்தலத்தில் வியாபாரங்களில் தொழில்களில் படிக்கிற காரியங்களில் தேவரீர் அப்பா ஊழியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீர் செய்து ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விசேஷப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்படியே நீ செய்ய போற கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கர்த்தரை விசேஷப்படுத்தி ஆண்டவரே தேவரீர் சத்துக்கள் மத்தியில் சமுதாயத்து மத்தியில் சவால் நிறைந்த மத்தியில் கர்த்தரை எங்களை விசேஷப்படுத்துவதற்கு ஆண்டவரே அப்பா நான் என்னெல்லாம் செய்வேன்னு எங்களோடு பேசினீர் ஆண்டவரே அந்த காரியத்தில் கர்த்தர் நீ செய்த ஆண்டவரே நீங்கள் எங்களை விசேஷப்படுத்தி ஆசீர்வதிப்பற கிருபைக்காக இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே இப்போதே ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு சிரசின் மேல கத்த வைத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக 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 இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்துவத்தினுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நிரப்பட்டமான ஒவ்வொரு நிரப்பட்டமான ராபா ஷபா பாபா ஓ ராதா டாலா தோடா பாலா தாடா மாலா காரா தி பாலா தோடா பாபா பாபா ஓ ராதா டாலா தோடா மாலா ஷபாலா தோடா பாபா ஓ ரியாந்தா டாலா தோடா பா ஷபா ராபா கபா ஓ ராகா டாலா தோடா மாலா தி பாலா தோடா பாலா ஷபா விகாரா தோடா மாலா தி ராதா ரா கபா ஆண்டவரே ஆண்டவரே இவங்க ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே இவங்க குடும்பங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே இவங்க வீடுகளில் அந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆண்டவர் இறங்கட்டும் ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இறங்கட்டும் ஐயா தொழில்களில் இறங்கட்டும் ஐயா வியாபாரங்களில் இறங்கட்டும் ஐயா கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தை இறங்கட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பின் காரியத்தை இறங்கட்டும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில இறங்கட்டும் ஆண்டவரே ஊழியத்தின் காரியங்களை இறங்கட்டும் ஆண்டவரே ராபா ஷாலா தாரா பாபா ஓ ரியாந்தாடா தோரா மாலா ஷியாந்தரா கரா அரிபா ஷபாபா கபாரா தோரா பாராபா ஆண்டவரே எங்கள் சபையில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா எங்கள் சபையில் இருக்க ஊழியங்களில் இந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா கர்த்தர் நிரப்புவீராகப்பா நிரப்புவீராக நிரப்புங்க 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 விசேஷப்படுத்துவேன்னு சொன்னவ விசேஷப்படுத்துவேன்னு சொன்னவ விசேஷப்படுத்துவேன்னு சொன்னவ ஜனத்தை கர்த்தனை விசேஷப்படுத்துவீராக விசேஷப்படுத்துவீராக ராபா ஷபாலா தோராபா கபாபா ஓ ரபாலா தடா கபா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உன்னை விசேஷப்படுத்துகிறவளை தயவுல ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல வைப்பீராக வைப்பீராக ராபா ஷபாபா லா தடா பா கதா ஓ ராதா டா தோராபா கா விசேஷப்படுத்துகிறவளை கரம் விசேஷப்படுத்துகிற கரம் விசேஷப்படுத்துடைய கரம் ஒவ்வொரு சிரசின் மீது வருவதாக ஒவ்வொரு சிரசின் மீது இருப்பதாக இருப்பதாக ராபா ஷாலா தாரா காபா ஆண்டவரே நீ அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நமக்கு சோதரம் 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 ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் விசேஷித்த உள்ளவர்களால் ஆண்டவரே குடும்பம் விசேஷித்த உள்ளதாய் இருக்கத்தக்கதா தேவர் நீதாமே ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தொடர்ந்து வழி நடத்துங்க தொடர்ந்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் அபிஷேகத்தையும் தேவன் தந்த ஆண்டவரே நீ எங்களை ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்க்க கேட்குற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவங்க சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தாங்க அதை எதிர்த்து நிற்கிற சகல விசுவாசனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த பலவான எங்களை முந்தி கட்டுகிறோம் ஆண்டவன ராபா ஷபாதியாந்தா ரா கபாலியாந்தா ஆண்டவரே நீர் கூட இருந்து நடத்துங்க வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க வேலை வியாபாரம் தொழில்கள் கைடு செய்கின்ற வேலை படிப்பின் காரியங்கள் ஆண்டாரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தின் வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து அற்புதமாய் நடத்துங்கப்பா ஜபங்களுக்கு பதில் தாருமா தேவைகளை சந்திங்க குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரை விரும்புகிற எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் ஆண்டு கொடுத்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபி இந்த மாதம் முழுவதுக்கும் ஒவ்வொருக்கும் வேண்டிய நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல பலனை ஆண்டவரை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவரீ நீர் கூட இருந்து வழி நடத்துங்க அப்பா அவங்க எல்லா ஆண்டவரை நெருக்கிற எல்லா காரியத்தை மாற்றி ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் சமாதானத்தை சந்தோஷத்தோடு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் வைத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை தேவன் செய்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்
செலுத்துகிறோம்ப்பா. கூட இருப்பீரா. எல்லா துதிகான மகிமை நாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பரிசுத்தாவின் துணையோடு எங்கள் ஜபங்களில் இருக்கிற ஜபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக விசேஷமாக அந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமா என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருப்பார். எல்லாருக்கும் சோதரம் சோதரம் சோதரம்.